ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆர்கானிக் ஃபார்மிங். நான் உங்கள் பானு. இன்றைக்கி வந்து 2 பூச்செடி ரீபார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வாடாமல்லி செடி ரொம்ப நாளாக வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதே மாதிரி ஜாதி பூச்செடியும் என்கிட்ட இல்லை. இதுவும் நம்ம பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இதுவும் நம்ம தோட்டத்தில் வைக்கணும், வாசனை அப்படி இருக்கும் இந்த ஜாதி அரும்பு. இந்த 2 பூவுமே எனக்கு என்னோடய தோட்டத்தில் வைக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. நேற்றுக்கு தான் அந்த ஆசை நிறைவேறுச்சு. எங்கள் வீட்டுக்கிட்டேயே ஒரு நர்சரி வந்திருக்கு. இப்போது விலையும் ரொம்ப சீப்பாக இருக்குது. அங்கே எங்கள் வீட்டுக்காரர் அங்கே கூப்பிட்டு போய் நேற்றுக்கு என்னோடய ஆசைலாம் நிறைவேற்றி வச்சார். இந்த பூச்செடிலாம் வாங்கி கொடுத்தாரு. சந்தோஷமாக இருந்தது. நேற்றுக்கு நிறைய செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி 2 பூச்செடி, லெமன் செடி, அப்புறம் கொய்யா செடி, அப்புறம் அத்திப்பழ செடி, அப்புறம் கருவேப்பிலை கன்று, அப்புறம் வந்து செம்பருத்தி செடி, நிறைய பூச்செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 செடியாக நம்ம வந்து ரீபார்ட் பார்க்கலாம். இப்போ இந்த 2 பூச்செடியை எந்த மாதிரி மண் கலவை வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. இது வந்து கொக்கோ பீட்னு சொல்லுவாங்க, காயர் பீட்டுன்னு சொல்லலாம். இது நர்சரியில் இப்போது உதிரியாகவே கிடைக்கிது. பிளாக் வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு பிழிஞ்சு நமக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்குது, செய்ய முடியல. அதனால் இந்த உதிரியாக இருக்கிற கொக்கோ பீட்டை நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இது நல்ல தரமாகவே இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற நர்சரியில் விசாரித்து பாருங்கள். கொக்கோ பீட் கலவை வந்து இப்போ இந்த மாதிரி லூஸில் கிடைக்கிது. இது வந்து ஒரு 2 பங்கு எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த முறத்தால் 2 பங்கு முறம் எடுத்துக்கிறேன். இது வந்து செம்மண், எரு கலந்த செம்மண். இது வந்து ஒரு மூட்டை 150 ரூபான்னு நமக்கு கிடைக்குது. இது மழை டைமில் பார்த்தீங்கன்னா ஈரமாக வாங்கிட்டு வந்துட்டார் எங்கள் வீட்டுக்காரர். அதனால நான் கொட்டி காய வச்சுருக்கேன். அதனால் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது. இதுவும் இந்த காயர் பீட்டோட ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதுவும் 2 முறம் செம்மண் ஆட் பண்ணிக்கலாம். மாட்டு சாண எரு இதிலே கலந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டு சாண எரு, மாட்டு சாண எருலாம் கலந்துருக்குன்னு சொன்னார். அதனால் பூச்செடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மண், செம்மண் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு மூட்டை வந்து 115 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எரு கலந்த மண் அப்படின்னு கேட்டு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற நர்சரியில் விசாரித்து பார்த்து இந்த மாதிரி எரு கலந்த மண் வாங்கிக்கோங்க. இந்த முறத்தால் ஒரு முறம் மண் போட்டிருக்கேன், ஒரு பங்கு. 2 பங்கு காயற்பட்டு எடுத்திருக்கேன், ஒரு பங்கு மண் போட்டிருக்கேன் செம்மண். அதே மாதிரி இன்னொரு பங்கு இன்னொரு முறம் மண் போட்டிருக்கேன். இது வந்து க்ரோ பேக்கில் என்னோடய தோட்டத்து மண். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மண்புழுக்கள் இருக்குது. அதனால இந்த பழைய மண்ணையும் நான் வந்து ஒரு முறம் இப்போ அந்த மண் கலவையில் கலந்துக்கிறேன். பையில் இருக்கிற பழைய மண் கலவை, மண்புழுக்கள் நிறைய இருக்குது இதில். அதனால் இதுலேயும் ஒரு முறம் அளவு மண் இப்போ நான் அந்த பூச்செடி கலவையில் போட்டுக்கிறேன் பாரு. இது 2 பங்கு காயற்பீட்டு, 2 பங்கு செம்மண், எரு கலந்து செம்மண். இது வந்து என்னோடய தோட்டத்து மண். இதில் வந்து மண்புழுக்கள் இருக்குது. அதனால் இதுலேயும் ஒரு முறம் அளவுக்கு என்னோடய தோட்டத்து மண் கலந்துருக்கேன். இது வந்து மண்புழு உரம். இது 1 கிலோ 30 ரூபான்னு நர்சரியில் கிடைக்கிது. இது வந்து ஒரு அரை முறம் அளவுக்கு இதில் கலந்துருக்கேன் பாருங்கள். அரை பங்கு கலந்துருக்கேன். இப்போ இந்த மண் கலவையை நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரோ பேக்கில் போட்டு பூச்செடி வைக்க வேண்டியது தான். நாங்கள் ரீபார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த செடி வச்சுருக்கிற அந்த வாடாமல்லி செடி பூக்கள் மேலே பாருங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை அழகாக தேன் குடிச்சிட்ருக்கு பாருங்கள். உட்காந்து அழகாக அந்த பூவில் அழகாக முச்சிக்கிட்டு அழகாக தேன் எடுத்துகிட்ருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு காட்சியெல்லாம் நம்ம எத்தனை பணம் செலவு பண்ணாலும் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் மாடி தோட்டம் அமைச்சோம்னா நம்மளால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அற்புதமான இயற்கை காட்சிலாம் கண்டு கழிக்க முடியும், கண்டு ரசிக்க முடியும். இன்னொரு பட்டர்ஃப்ளை கூட வருது பாருங்கள், எல்லோ கலரில் இன்னொரு பட்டர்ஃப்ளை கூட வருது. இந்த மாதிரி பூச்செடிகள்லாம் நம்ம மாடியில் நிறையா வைக்கும்போது இந்த மாதிரி வண்ணத்து பூச்சிகள்லாம் தானாகவே வரும் பாருங்கள், மலர்களை தேடி. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. மொத்தம் இந்த முறத்தால் 2 பங்கு காயற்பீட்டு, 3 பங்கு செம்மண், அப்புறம் என்னோடய தோட்டத்து மண் அது ஒரு பங்கு எடுத்திருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மண் கலவையில்
மொத்தம் வந்து 4 பங்கு மண் இருக்கு, 2 பங்கு காயர்பீட் இருக்கு, 1 பங்கு இதுல இருக்கிற அந்த செடியில இருக்கிற மண்ணே செம்மண்ணு தான், அதையே நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இதுல மண்புழு உரமும் கலந்துருக்கேன். இப்போ இந்த 8க்கு 8 க்ரோ பேக் தான் எடுத்திருக்கேன் பாருங்க. இது வந்து 8க்கு 8 க்ரோ பேக். இந்த ஜாதிப்பூ செடி வந்து கொடியா படரக்கூடியது. இப்போ என்கிட்ட பெரிய கண்டெய்னர் இல்லாதனால இப்போ அவசரத்துக்கு இதுல வச்சுக்கிறேன். அப்புறம் அது வளர்ச்சியை பார்த்துட்டு நல்லா வளர ஆரம்பிச்சோன்னா நம்ம பெரிய க்ரோ பேக்ல மாத்திக்கலாம். இது மழை பெஞ்சு ஈரமாக இருக்கிறதுனால இந்த நர்சரி கவர்லேருந்து ஈஸியாக வந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி 3/4 பங்கு மண் போட்டிருக்கேன். மண் கலந்த கலவை, கார்பீட்டு, மண்புழு உரம் எல்லாம் கலந்த கலவை 3/4 பங்கு போட்டிருக்கேன். இப்போ இதில் நடுவில் ஒரு பள்ளம் பண்ணி இந்த செடியை அப்படியே நம்ம வைக்க வேண்டியதான். இந்த அடியில் வேர் இருக்கிற பகுதி மட்டும் கொஞ்சம் லைட்டாக கையால் இந்த மாதிரி லேசாக ஒரு ப்ரெஸ் பண்ணி வைங்க. இப்போது இந்த மாதிரி மண் கலவைக்குள்ளே வச்சுட்டு உங்கள் கையால் லேசாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இது தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் 1 இன்ச் அளவு கொஞ்சம் இறங்கும். அதனால தான் 3/4 பங்கு மண் போட்டிருக்கேன். தண்ணி நம்ம வந்து விட ஆரம்பித்த பிறகு கண்டிப்பாக 1 இன்ச்சு கீழே இறங்கும். கரெக்டாக இருக்கும் இந்த மண் கலவை. இப்போது இந்த வாடாமல்லி செடியும் நம்ம ரீபாட் பண்ணிடலாம். இப்போ இந்த செடி எடுத்துட்டேன். இது வந்து நல்ல பொல பொலன்னு இருக்கிற மண் கலவையில் தான் இருக்குது. இப்போ கீழே வேரில் இருக்கிற மண்ணை மட்டும் கொஞ்சமாக எடுத்து விடுறேன். எடுத்து விட்டுட்டு இந்த மண் கலவையில் நடுவில் இதை வச்சிடலாம். இந்த மாதிரி இந்த மண் கலவையில் நடுவில் பள்ளம் பண்ணி இந்த வாடாமல்லி செடியை வச்சுட்டேன். கையால் நல்லா அமுக்கி விட்டுங்க. செடி ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துங்க. மிச்சம் இருக்கிற மண் கலவையை அதில் போடுறேன் பாருங்க. மிச்சம் இருக்கிற மண் கலவையை போட்டு கையால் நல்லா இந்த மாதிரி மேற் பகுதியை லேசாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். 2 பூச்செடியும் அழகான முறையில் ரீபாட் பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி பூச்செடிகளெல்லாம் வைக்கும்போது இயற்கையாகவே வண்ணத்து பூச்சிகளை கவர்ந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய பூக்கள் வெரைட்டி இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்துக்கு இயற்கையாகவே வண்ணத்து பூச்சிகள்லாம் வரும் தேன் எடுக்கிறதுக்கு. அப்போ நம்ம காய்கறி செடியும் வச்சுருக்கோம் இல்லையா, பாலினேஷன் நடக்கிறதுக்கும் அந்த வண்ணத்து பூச்சியோட வருகை நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வண்ணத்து பூச்சி மட்டும் இல்லைங்க, நன்மை செய்கிற எல்லா பூச்சிகளும் நம்ம அந்த பூக்களோட தேன் எடுக்கிறதுக்காக நம்ம மாடி தோட்டத்தை தேடி கண்டிப்பாக படையெடுக்கும். அதனால் எல்லாருமே உங்கள் மாடி தோட்டத்தில் பூச்செடிகளை நீங்கள் கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள். நல்ல ஒரு பெனிஃபிட் நமக்கு அதனால் மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி இந்த ரீபாட் வீடியோ பார்த்தோம். ப்ளீஸ் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனோட ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் வீவர்ஸ்.